இப்ப சில்ட்ரன் வருவோம். எபேசியர் 6ல 1 to 3. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனை உன் தாயின் கனப்படுவாயாக. பிள்ளைகளை என்ன சொல்லியிருக்கு? உங்கள் பெற்றோருக்கு பிள்ளைகள். இன்னொரு பிள்ளை ஏன் கர்த்தருக்குள் நடுவில் போட்டிருக்கு? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அல்லேலூயா. தாய் ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டவரை அறிந்தவங்க, அல்லேலூயா, செபிக்கிறாங்க. தகப்பன் என்னது? ரட்சிக்கப்படாதவர். அவர் என்ன பண்றாரு? திடீர்னு சிகரெட் பிடிக்கிறார். பிடிச்சிட்டு இருக்கவங்க பார்த்தா தீக்குச்சி இல்லை லைட் பண்றதுக்கு. சொல்லுவாங்க, டேய் மகனே போய் எடுத்துட்டு வாடான்னு சொன்னா போய் எடுத்து கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. சோதரம். கர்த்தர் சொன்னாரு, அநீதிக்கு கூட நிக்க கூடாது, தவறுக்கு ஜால்ரா அடிக்க கூடாது. சோதரம். அல்லேலூயா. சொல்லணும், அப்பா நான் எடுக்க மாட்டேன், அல்லேலூயா, இது தவறு. ஸ்தோத்திரம். சொல்லிட்டு அந்த இடத்துல விலகிடணும். அதனால தண்டனை கிடைச்சாலும் அவன் ஏற்றுக்கணும், பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். பிள்ளைகள் கவனிக்கிறியா இல்லையா? ஸ்தோத்திரம். ஆண்டவருக்குள்ள கீழ்ப்படியணும். அது என்னதான்? எதுக்காக? இது நியாயம். அடுத்து 2வது வசனம், உனக்கு நன்மை உண்டாக. ஓ ஆயுசின் நாட்கள் ஆசீர்வாதம் வேணுமா? கர்த்தர் உன்னோட இருக்கணுமா? கவனிக்கிறியா இல்லையா? கர்த்தர் உன்னோட இருக்கணும்னா என்ன செய்யணும்? உனக்கு நிறைய வருஷம் அட்லீஸ்ட் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்கள் முழுவதும் ஆரோக்கியத்தோட இருக்கணுமா? என்ன செய்யணும்? கனம் பண்ணுவாயாக. இல்லைன்னா ஆயுசு நாள் குறைஞ்சிரும். ஆமென். நோயாளியா தான் கிடக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உண்மை. ஸ்தோத்திரம். ஒரு நாளும் சாபம் நீங்காது. கிறிஸ்துவின் வார்த்தைகளை நம்ம பற்றி கொள்ளாது இருக்கும்படி நம்ம இருந்துட்டு நம்ம சொல்லுவோம், நம்ம கிறிஸ்துவை உடையவர்கள், நம்ம கிறிஸ்துவை உடையவர்கள். ஆமென். பிசாசுடைய தந்திரங்களோ இன்னே அந்த பார்வோனுடைய சேனைகளோ என்ன அணுகாது, எந்த பின்னிச்சையும் அணுகாதுன்னு சொன்னா அணுகும். அல்லேலூயா. எப்ப நம்ம கிறிஸ்துவின் கட்டளைகளை சரிவர ஃபாலோ பண்றோமோ அப்ப நாம சொல்லலாம். பிள்ளைகள் என்றால் சுதந்திரராமே. கரெக்டா இல்லையா? அல்லேலூயா. பிள்ளைகளா இருக்கும் பட்சத்துல தான் ஆண்டவர் பாதுகாக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் கிருபை உள்ளவர். ஸ்டில் ஆமென். பூமியில உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி பூமியில உன் வாழ்நாள் நீடித்து இருப்பதற்கு உன் தாயையும் தகப்பனை கனம் பண்ணணும். வாழ்க்கை கடைசி மட்டும் கனம் பண்ணணும். அது இந்த தாயா இருந்தாலும் சரி, மனைவியின் தாய் தகப்பனா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு கொடுக்கல அப்படின்னா அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆண்டோட கரத்தின் கீழே ஒண்ணும் இல்லை, நிர்மூலமாய் போகும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது என்னதான்? வாக்குத்தத்தம் உள்ள. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பிள்ளைகள் கொலோசியர் 3:20ல, பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள். போதும். மத்தேயு 15:4. பழைய காலத்து கட்டளை என்னது? இப்ப ஆண்டவர் விட்டு இருக்கிறாரு. என்ன செய்திருக்கிறார்? பிள்ளைகளை, அநேக பிள்ளைகள் ஆமென் தந்தை தாய் தகப்பன்மார் என்ன பண்றாங்க? மரியாதை கொடுக்கறது இல்ல, நேசிக்கிறது இல்ல, பார்க்கறது இல்ல. அநேக ஆசிரமங்கள் பெருகுது தெரியுமா? ஓல்டேஜ் ஹோம் பெருகுது. ஸ்தோத்திரம். அவன் அங்கங்கே இருக்கிறான். கடைசியில் அங்க தள்ளிட்டு போயிட்டான். மாசம் சம்பளத்தை மட்டும் அனுப்பி தள்ளிட்டு இருக்கிறான். ஏன்? ஒரு விசா போட்டு வச்சு இங்க பாத்துக்கிறது. ஸ்தோத்திரம். கடைசி காலத்தை தனியா கொண்டு விட்டுட்டு அவன் காசை மட்டும் அனுப்பி விட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸ்தோத்திரம். அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது உன்னைய அப்படிதான் கொண்டு விட்டாங்களா இல்லையா? அப்படி விட்டாங்களா? அவன் பிள்ளைகளா இருக்கும்போது என்ன செஞ்சாங்க? நம்மள பேரண்ட்ஸ் கூடவே தான் வச்சிருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கல, கூடவே வச்சு வளர்த்துனாங்க. என் பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவனுக்கு அப்பா அம்மாவோட பாசம் கிடைக்கணும். அல்லேலூயா. அதே மாதிரி தான் அவங்களுடைய கடைசி நாட்களை நம்ம பார்க்கல அப்படின்னா ஸ்தோத்திரம், அது ரொம்ப மோசமா இருக்கும். 15:4 என்ன சொல்லியிருக்கு? கொல்லப்பட
கொல்லப்பட வேண்டும். இது கடைசி ஆமென் பழைய ஏற்பாட்டில் உள்ள கட்டளை. அல்லேலூயா. தகப்பனையும் தாயும் நிந்திக்கிறவன் அந்த இடத்துல கொன்றணும், அதுதான் கட்டளை. ஆனா இப்ப கிருபையின் காலம், ஆண்டவர் அப்படியே விட்டுருக்கிறார். ஸ்தோத்திரம். உலகத்துல எவன் கேட்டாலும் சரி, அல்லேலூயா, ஆமென், தன் தகப்பனையும் தாயும் மதிக்காத எவனா இருந்தாலும் சரிதான், ஆண்டவர் விட்டுருக்கிறார். கடைசி நாட்கள் அறுவடைக்காக விட்டுருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு நாள் வரும், அந்த நாள் அப்படியே அறுப்பாரு பாருங்க. ஸ்தோத்திரம். பதற கொண்டு அக்கினியில சுட்டரிக்கும் நாள் பக்கத்துல இருக்கு. அல்லேலூயா. ஆமென். அதிக நாள் ஒன்றும் செல்லாது, அது கவனமா இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரோமர் 1:28-30. தேவனை அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாத இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் எப்படி ஒர்க்க கூடாது. திரும்ப வாசிங்க 28. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க ஆமென் அவர்களுக்கு மனதில்ல. சோதரா, அது பிள்ளைகளானாலும் சரி, பெற்றோர்களானாலும் சரி, எல்லாம் மனிதருக்கும். யாரெல்லாம் ஆண்டவரை அறிகிற அறிவை பற்றி கொள்ளாம இருக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் எதுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறாரா? கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். சிந்தனை, கேடான சிந்தனை வருது அப்படின்னா ஆண்டவரை பற்றி கொள்ளாத அறிவுக்கு நேரா நம்ம போகலன்னு அர்த்தம், நம்முடைய வாழ்க்கை நடத்தலன்னு அர்த்தம். அல்லேலூயா. அடுத்து கீழே, அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் பஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் பிள்ளைகள் இப்படியே ஆயிருவாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டோட வார்த்தை அவங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா, ஆண்டவரை தேடல அப்படின்னா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கடைசி காலம் மிகவும் கூடியது. 2 தீமோத்தேயு 3:1-2 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, 3 கடைசி நாட்களில கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும். அதுல கடைசி காலத்துல உள்ள ஒரு அறிகுறி என்னது? தாய் தகப்பன்மாருக்கு அல்லேலூயா, போதும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளாயும். ஸ்தோத்திரம். இது கடைசி காலத்துல ஒரு அறிகுறி. ஸ்தோத்திரம். ஆமென். இப்ப எல்லாம் சொல்றாங்க பிள்ளைகளை பழையது மாதிரி தண்டிக்க முடியல, ஏன்னா அவங்க வாழுகிற பூமி அப்படி இருக்கு. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். டீச்சர்ஸ் தண்டிச்சா அதுக்கு பெரிய குற்றம், பெற்றோர்கள் தண்டிச்சா அதுலயும் குற்றம். ஸ்தோத்திரம். அமெரிக்காலாம் பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தலைமுறை இப்படி போயிட்டே இருக்கு. கடைசி காலத்துல அறிகுறி. இனி பேரண்ட்ஸுக்கு சொல்லப்பட்டிருக்கிற எபிரேயர் 12:6-9. எபிரேயர் 12:6-9. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவன் சிட்சிக்கிறார். அதே போல பெற்றோர்கள் தம்முடைய பிள்ளைகளை அடுத்தது வாசி கண்டினியூ. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவன் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால், அது சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துவார். அப்ப புத்திரராய் எண்ணப்படுகிறவர்கள் சிட்சிக்கப்படுவார்கள். ஸ்தோத்திரம். எப்படி? புத்திரராய் எண்ணப்படுகிறவர்கள் சிட்சிக்கப்படுவார்கள். பிள்ளைகள் என்றால் சுதந்திரராமை. எதற்கு? ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரம், அடிக்கும் சுதந்திரம். அல்லேலூயா. பிள்ளைகள் என்றால் என்னது? சுதந்திரராமை. எதற்காக சொல்லுங்க பாப்பா? ஆசீர்வாதத்துக்கும் சுதந்திரம். இதுல அப்படித்தானே சொல்லியிருக்கு. அடியும் கிடைக்கும். இன்னைக்கு என் பையன் சொன்னான், எதுக்குடா என்ன அடிக்கிறீங்க? அல்லேலூயா. பிள்ளைகள் அடி கிடைக்கும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கீழே வாசிங்க. சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தண்டனையை சகிக்கணும். தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். புத்திரராய் எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? கேளுங்க. தகப்பன் பேரண்ட்ஸ் அடிக்காத பிள்ளைகள் உண்டோ? அடுத்து
எல்லோருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் பேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. எப்படி தண்டனை கிடைக்கல பெற்றோர்கள்ட்ட அப்படின்னா உண்மையான புத்திரன் கிடையாது. ஹல்லேலூயா. உண்மையான மகன் மகள் கிடையாது தேவனோடு. கரெக்ட் தானே? தேவனோடு உண்மையான மகன் மகளா இருந்தா கண்டிப்பா என்ன செய்யும்? அடி கிடைக்கும். அப்போ அடி கிடைக்கும். ஸ்தோத்திரம். அடி கிடைக்கும், நொறுக்கப்படும், ஆதரவு கொடுப்பாரு, நெறிந்த நாள முறியாமல் அரவணைப்பாரு. ஸ்தோத்திரம். கோபப்படுவாரு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிள்ளைகள் இருந்தா இதெல்லாம் உண்டு, எல்லாம் சுதந்திரம் தான். எபிரேயர் 12:11 எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணப்படாமல் எந்த சிக்ஷையும் தற்காலத்துல வேதனை உண்டாக்கதான் செய்யுமா? சந்தோஷமாய் காணப்படாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகுனவர்களுக்கு அது நீதியாக சமாதான பலனை தரும். அது நீதியாக சமாதானத்தின் பலனை தரும். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் ஒருவனை சிக்ஷிக்கிறாரு, தண்டனை கொடுக்கிறாருன்னா அந்த நேரத்துல அது வலியா தான் இருக்கும். ஆனா என்ன பண்ணும்? பிற்காலங்கள் அது நல்ல காரியங்களுக்காக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப நம்ம 3 காரியங்கள் பார்த்தோம். குடும்பத்துக்கு காரியங்களை பார்த்தோம். ஆமென். இரண்டாவது என்ன பார்த்தோம்? பிள்ளைகளுடைய காரியங்களை பார்த்தோம். ஹல்லேலூயா. மூன்றாவது பெற்றோர்கள் எப்படி இருக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படின்றத நம்ம பார்த்தோம். கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம். ஆமென். இதெல்லாம் கட்டல. பிள்ளைகள் கண்டிப்பா ஒபே பண்ணணும். பிள்ளைகளை அடித்து வளர்த்தணும். அவங்களுக்குள்ளாக ஆமென் அந்த திமிரு, ஹல்லேலூயா, அந்த அகந்தை, அந்த பாவ செயல் எல்லாம் இருக்கும். அதை பெரம்புனால மாத்தணும். ஹல்லேலூயா. சொல்லினால மாத்தணும், கோபப்படுறதுனால மாத்தணும். எல்லா வகைகளிலும் கையாண்டுதான் பிள்ளைகள் என்றால் அதுக்கெல்லாம் சுதந்திரம் தான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 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 ஹல்லேலூயா. பிள்ளைகள் பெற்றோரை என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதே போல புருஷன் எப்படி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மனைவி எப்படி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. மனைவி பலவீன பாண்டணும்னு சொல்லி இருக்கு. தெரியுமா? ஸ்தோத்திரம். அதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். ஸ்தோத்திரம். நம்ம புருஷனா இருக்கிறோம், 1000 குத்து வேணாலும் கொள்ளலாம். ஆனால் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம என்ன செய்யணும்? எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு தான் போகணும். ஹல்லேலூயா. கிறிஸ்து சகலத்தையும் சகித்தது போல, கிறிஸ்து மணவாட்டி சபைக்காக தன்னை ஒப்பு கொடுத்தது போல, ஹல்லேலூயா, தன்னையே தாழ்த்தினது போல, தன்னையே தியாகமாய் ஒப்பு கொடுத்தது போல, ஸ்தோத்திரம், நம்மளும் அதே மாதிரி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதோடு கூட ஆண்டவரோடு உள்ள நெருங்கின ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கணும்னு சொல்றாரு. ஏன்னா அந்த குடும்பத்துக்குள்ள எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆமென் ஹல்லேலூயா தலையோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நல்ல பிதாவே, அருமையானவர்களுக்கு நன்றி. ஆண்டவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. கிறிஸ்து தலையா இருக்கிறது போல, ஹல்லேலூயா, புருஷனும் ஸ்திரீக்கு தலையா இருக்கிறான்னு சொன்னது போலப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரையும் ஆண்டவருடைய கரங்களை தருகிறோம். இந்த வசனத்தை கேட்ட யாரா இருந்தாலும் சரி, இந்த வசனத்துக்கு ஏற்றாப்புல வாழ. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்குள்ள சிச்சுவேஷன் எப்படி வேணாலும் மாறலாம் ஆண்டவரே. ஆமென். இன்னைக்குள்ள ஆமென் ஹல்லேலூயா ஆமென் எங்க வாழ்க்கை நடைமுறைகள் எப்படி வேணாலும் மாறலாம். ஆமென். தன்னுடைய பிள்ளைகள் வசனத்துக்கு கீழ்ப்படிகிறவர்களாய் அதுக்கு ஏற்றாப்புல வாழ ஆண்டவர் கிருபை செய்யும் ஐயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. குடும்ப தலைவர்களாய் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஆமென். கிறிஸ்து ஆமென் மணவாட்டிக்காக தன்னை ஒப்பு கொடுத்தது போல ஆமென் ஒரு ஒப்பு கொடுத்த வாழ்க்கையை வாழ ஆமென் நேசிக்க கர்த்தர் கிருபை செய்யும். எல்லா வகைகளிலும் எப்படி இருந்தாலும் ஆண்டவரே ஆமென் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதபடி, சரி என்றால் சரி, தவறு என்றால் தவறு, ஆமென் உண்டு என்றால் உண்டு, இல்லை என்றால் இல்லை என்று வாழ ஆண்டவர் கிருபை செய்வீராகப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நடுவுல உள்ள எந்த காரியங்களும் நடக்காதபடி ஆமென் தம்மிடத்தில் அன்பு கூறுகிற எல்லாவரும் ஆமென் இதே வழிகளில் நடக்க ஆண்டவர் கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பீராக. ஆமென். தேவனுடைய சாயல் அவர்களுக்குள்ள நிறைந்திருப்பதாக முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. கேட்ட காரியங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலே இருக்க கடவுள் ஆண்டவரே. முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். பிரிந்து சிலோ பிரியாத நேசர்களோடு கூட இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென்.